மரணத்துக்கு பின்னாடி நம்ம என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அது யாருக்கும் புரியாது. வள்ளுவர் சொல்லுகிறார், அரியார் சாமியுடைய துணைவியார் மறைஞ்சுட்டாங்க 1985. அடுத்த நாளே மதுரைக்கு அவர் பிரசங்கத்துக்கு போயிட்டார். அங்கே இருக்கிறவங்க, சாமி நாங்கள் கேள்விப்பட்டோமே அம்மா மறைஞ்சுட்டாங்க. ஆமாம்பா, அவள் ஸ்டேஷன் வந்தது, அவள் இறங்கிவிட்டான், என் ஸ்டேஷன் வந்தால் நான் இறங்க போகிறேன்னு. ஒன்றும் இல்லாத ஆள் நம்ம ஓட்டு போட்டு விட்டுனா அவர் முதலமைச்சராக ஒன்றும் பெரிய படிப்பு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஓட்டு போட்ட உடனே அதுபோல வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாறு. கல்லாதவர்கள் கோயிலில் இருக்கிறத கல்லுன்னு பார்க்குறாங்க, கற்றவர்கள் கடவுள்னு பார்க்குறாங்க. வாரியார் சாமி போல இது சொல்றதுக்கு இனி ஆள் கிடையாது. உலகத்தில் எங்கே வேணாலும் பிறக்கலாம், மனித பிறவி கிடைக்கிறது கஷ்டம். எத்தனை கண்டங்கள் இருந்தாலும் ஆசியா கண்டத்திலே பிறப்பது ரொம்ப கஷ்டம். ஆசியா கண்டத்திலே இருந்தாலும் பாரத கண்டத்திலே பிறப்பது அதை விட புண்ணியம் செய்யிருக்கணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாதவூரன் ஐயா கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வாதவூரன் ஐயாவோட எபிசோட்லலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய பேர் வித்தியாசமாக கமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது இருக்கும். ஒரு சிலர் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஐயா கிட்ட அற்புதமான பதில்கள்லாம் இருக்கும். அதில் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லலைன்னா கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். நீங்களும் அந்த கேள்வியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம துளசி தீர்த்தம் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னா, மரணத்திற்கு பிறகு இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் நாம் மேலோக பயணம் போகும்போது நிறைய தாகம் ஏற்படும். துளசி தீர்த்தம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்றாற் போல் அங்கே தாகம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த நேயர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது எப்படி நீங்கள் அப்போ நடந்ததெல்லாம் இப்போ அப்போ நடக்க போகிறத எப்படி சொல்கிறீங்க, அதை யார் பார்த்தா, அதெல்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிற தொனியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா ஐயா? நிச்சயம். அன்பு நிறைந்த சக்தி விகட நேயர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான, எப்பயுமே சந்தேகம் வந்துட்டு தூக்கம் வராது. நம்ம சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். அது வாரியார் சாமியே சொல்லியிருக்கிறார். மரணத்துக்கு பின்னாடி நம்ம என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அது யாருக்கும் புரியாது. வள்ளுவர் சொல்லுகிறார், தூங்குவது போல சாக்காடு. நம்ம தூங்கும்போது எப்படியுமோ அதுதான் இறப்புங்கிறார். விழிப்பது போல பிறப்பு. தூங்குவது போல சாக்காடு, தூங்கி விழிப்பது போல பிறப்பு. வள்ளுவர் மாதிரி யாரும் தூக்கத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த மரணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்ததுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு நமக்கு எதுவும் தெரியாது. அருணகிரி பெருமான் முருகன் திருவருள் முழுவதும் பெற்றவர். கந்தர் அலங்காரத்திலே அவர் பாடுகிறார், விடாய்பட காலர் நூறுக்கு. விடாய்னா தண்ணி தாகம். விடாய்பட கால நூறுக்கு நெடும் பயணம்னு போகுது. இது மகாபாரதத்திலேயே நெடும் பயணம்னு வரும். ஞானிகள்லாம் முக்காலும் உணர்ந்தவர்கள். இப்பொழுதும் அருணகிரி பெருமான் இருக்கிறார், வள்ளல் பெருமானார் இருக்கிறார், மாணிக்க வாசகர் எல்லாம் ஆண்டவனோட இருக்கிறார். அவர்கள் சொன்னதெல்லாம் அவர்களுக்கு பிற்பாடும் தெரியும். இது இருந்தாலும் அவருக்கு அந்த அன்பருக்கு இன்னொரு கருத்துன்னு சொல்கிறேன். 1950 வாரியார் சுவாமியுடைய தந்தையார் சித்தி அடைந்து விட்டார்கள். சித்தி அடைந்த உடனே அப்பாவை பற்றி நிறைய சொல்லுவார். எங்கள் அப்பா மறைந்த பிற்பாடு எங்கள் குடும்பத்துக்கு கூரை போயிடுச்சுன்னார். பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம், தந்தையார் இல்லை. அப்போ மதுரையிலே சோமசுந்தர தேசிகர், அவங்க தான் வாரியார் சுவாமிக்கு அருள்மொழி அரசுன்னு பட்டம் கொடுத்தாங்க. அருள்மொழி அரசுன்னு. அவர்கள் இறந்தவர்களோட பேசும் முறைன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த இப்போ அருணகிரி தம்பிரானுக்கு முன்னாடி இருந்தவங்க சோமசுந்தர தேசிகர்னு பெரிய ஞானி. அவர் திருமுறைகளை பற்றும் இறந்தவர்களோடு பேசும் முறை என்று ஒரு நூலே எழுதியிருக்கிறாங்க. எப்படி அந்த ஆன்மாவை அழைத்து பேசுவது என்று சுவாமி புஸ்தகமே எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகம் சாமி வச்சுருந்தாங்க. 1955 மலேசியா போயிருந்தார் வாரியார். அங்கே இந்த இறந்தவர்களோடு பேசும் முறைங்கிற புக்கு சுவாமி அங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒரு கணவன் மனைவி சுவாமியை வணங்கிட்டாங்க. அடுத்த நாள் சுவாமி இந்தியாவுக்கு வர போகிறாங்க. மலேசியாவில் 4 மாதம் சுற்றுப்பயணம் முடித்து அடுத்த நாள் இந்தியாவுக்கு வர போகிறாங்க. அந்த மனைவி சொல்கிறாங்க, எங்கள் பெரிய மகான் வாரியார் சாமி இங்கே வந்திருக்கிறாங்க. நாம் பூஜையில் எல்லாம் கலந்துட்டோம், வாங்கிட்டோம், விபூதி வாங்கிட்டோம். சாமி நாளைக்கு இந்தியாவுக்கு போகிறாங்க, திரும்ப வர எவ்வளோ நாள் ஆகுமோ. சாமியை இன்னொரு முறை நாம் கும்பிடலாம், இன்னொரு முறை கும்பிடலாம். சில பேர் கூட சொல்லலாம், இன்னொரு முறை சாமி தரிசனம் பண்ணவே, இன்னொரு முறை சுற்றி திரும்ப இன்னொரு முறை சாமி கும்பிடணுமேன்னு ஆசை. அது மாதிரி அந்த தாய்க்குரு அவர் கணவனார் சொன்னார், சாமி எழுதின்னு இருக்கிறாங்க,
இங்கேருந்தே கும்பிடும். அவர் போய் கிட்ட போய் கும்பிட்டா தான் கும்பிடுதே, இங்கேருந்தே மனசார கும்பிடலாம் இல்லையா? இல்லை இல்லை, அவர் காலை தொட்டு இன்னொரு முறை கும்பிடணும். எப்பயுமே சக்தி தான் ஜெயிக்கும். சக்தி விகடனில் அதுதானே, சக்தி தான் ஜெயிக்கும். சரின்னு போனாங்க, இவங்க காலில் விழுந்தாங்க, சாமி திருநீரெல்லாம் பூசினாங்க, எல்லாம் பண்ணார். அந்த கணவனார் ஒரு குதி குதிச்சார். என்னையா என்ன? ஒன்றும் இல்லை சாமி, இந்த புஸ்தகம் எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னார். என்ன? இறந்தவர்களோட பேசும் முறை. எதுக்கு? என்ன? எங்கள் மாமனார் சீர்வரிசையில் கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டார். இறந்து போன மாமனார்கிட்டக்க எந்த மச்சனன்கிட்ட நான் வசூல் பண்ணணும்னு கேட்கணுமா? இறந்த மாமனார்கிட்டக்க வசூல் பண்ணுவாங்க. இறந்தவர்களோட பேசும் முறைங்கிறது புஸ்தகத்தை கொடுங்க. இறந்த அப்போ தான் வாரியார் சாமி நினச்சாங்க, இந்த உலகத்தில் 2 பேருக்கு திருப்தி இருக்காரு. ஒன்று வயிறு, இன்னொன்று மாப்பிள்ளையாம். இந்த வயிறும் 3 மணி நேரத்துக்கு 3 நேரம் கேட்டுக்கினே இருக்குதா, மாப்பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி இல்லை. இறந்த மாமனார்கிட்ட போய் வசூல் பண்ணோமா? சாமி இதை சிரிச்சுட்டு சொல்கிறாங்க. அதுபோல் அந்த தேசிகரோட சுவாமிக்கு பழக்கம் உண்டு. வாரியார் சாமி தந்தை மறந்தோன்னா அவங்க மதுரைக்கு அடிக்கடி போவாங்க. ஆடி வீதியில் தொடர் சொற்பொழிவு இருக்கும். அவங்க சோமசுந்தர தேசிகர் அவங்க தான் சாமி முருகனுக்கு கூட கும்பாபிஷேகம் பண்ணது அங்கே தான். வாரியார் சாமி முருகனுக்கு எங்கள் அப்பா பூஜை பண்ணுற முருகனுக்கெல்லாம் அங்கே கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த சாமி கிட்ட கருத்து அப்பாவுடைய ஆவியை அழைச்சி பேசணும்னு. அப்பா ஆவியை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டோன்னு அவர் கேட்குறார், வாரியார் கேட்குறார், அப்பா உயிரோடு இருப்பது சுகமா இறந்து போகிறது சுகமா? அப்பா கிட்ட இறந்து போகிறவங்களுக்கு தானே கேட்க முடியும் எப்படின்னு. இப்போ கூட தம்பி சொன்னார்ல, இறந்து போயிட்டா யாருக்கு என்ன தெரியும், இறந்துட்டா ஒன்றும் தெரியாது, தண்ணி தாகம் ஏற்படும், இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு. அவர் இறந்தவர்கள பேசுகிறாரு. எப்பயுமே எங்கள் தாத்தா எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா, வாரியார் எதிர்கேள்வி கேட்டால் தாத்தா எதிர்கேள்வி கேட்பார், இன்னொரு கேள்வி கேட்டு விளங்க வைப்பார், கேள்வி கேட்டு. அப்போ அந்த வாரியாருடைய அப்பாவுடைய ஆவியா அவர் மூலமாக, அது பிளாங்கெட்டுன்னு ஒரு எந்திரம், அதில் மூலமாக அவங்க பேசுவாங்க. ஏண்டா நீ ஏண்டா பையன் தானே, ஏண்டா நீ ஊராக பிரயாணம் பண்ணுறிய, ரயிலில் போறிய, ரயிலில் போய்கினே இருக்கிறது சுகமா இறங்குறது சுகமா? எப்போ ஸ்டேஷன் வருதோ அது இறங்குறது தான் சுகம்னாரான். அது மாதிரி இந்த உடம்புல பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருந்தது இறங்குறது சுகம்னாரான். தூங்குறதுக்கு யாராவது கவலைப்படுவோமா? அதான் வள்ளுவர் சொன்னார், தூங்குவது போல சாக்காடு. இறப்புங்கிறது தூங்குற மாதிரி, விழிப்பு என்பது பிறப்பு போல. அப்போ வாரியார் சாமியுடைய அப்பா எப்படி சொல்லுவாரோ அதே மாதிரி அழைத்து இப்போ அந்த ஆவி இருக்கிறதுனால தான் பேசி முடிஞ்சது. பாம்பன் சுவாமிகள் 500 ஆண்டுகள் என்னுடைய ஆன்மா திருவான்மியூரில் இருக்குன்னார். 500. இப்போ பம்பாயில் ஒரு அன்பர் சொன்னார், வாரியார் சுவாமியுடைய ஆன்மா அந்த காங்கேயநல்லூரிலே அவர் அதிஷ்டானத்திலே 400 வருஷம் இன்னும் அந்த சுவாமி அங்கே இருப்பாராம், அந்த ஆன்மா அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெய்வ நிலைக்கு போகிறதோ இல்லை ஆண்டவன் முருகன் கட்டளைப்படி நடக்கும். ஆகையினாலே இறந்துட்டா வாழ்க்கையை இறந்துட்டார்னு நினைக்கூடாது. நம்மளுடைய உடம்பு தான் அழியுமே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. என்று நீ அன்று நான் பதியினை போல் பசுபாசம் அனாதி, என்றைக்கும் உள்ள பொருள். ஆகையினாலே இறந்தவர்களை குறித்து நம்ம ரொம்ப, அதே மாதிரி வாரியார் சாமியுடைய துணைவியார் மறைஞ்சுட்டாங்க 1985. அடுத்த நாளே மதுரைக்கு அவர் பிரசங்கத்துக்கு போயிட்டார். அங்கே இருக்கிறவங்க, சாமி நாங்கள் கேள்விப்பட்டோமே அம்மா மறைஞ்சுட்டாங்களே. ஆமாம்பா, அவள் ஸ்டேஷன் வந்தது, அவள் இறங்கிவிட்டான், என் ஸ்டேஷன் வந்தால் நான் இறங்க போகிறேன்னு. அந்த பக்குவப்பட்ட ஆன்மா இறப்பு நினச்சி நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் இருந்தார். அப்போ அவங்க ரேடியோ ஸ்டேஷனில் இருந்தவர் ஒருத்தர் பெரிய இசை வித்வான் மறைஞ்சுட்டார், கிருஷ்ணன்னு வேறு. அவர் மறைவுக்கு ஒரு பேசுகிறார், கிருஷ்ணன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார், அடுத்து நாம் போக போகிறோம், எல்லாரும் அங்கே தானே போக போகிறோம் அப்படின்னு பக்குவப்பட்டோன்னு. எப்பயும் நம்ம கவலைப்பட்டுனே இருக்கக்கூடாது. அதனாலே இறப்பு என்பது சுகத்தை தருவது. அது வாரியார் சாமியுடைய அப்பா சொன்னது. ஏண்டா ரயிலில் பிரயாணம் பண்ணிக்கினே இருக்கிறியே, போகிறது சுகமாக இறங்குறது சுகம், அதுபோல் இந்த உடம்பு பிரயாணம் பண்ணியிருந்து இறங்குறது சுகம் சொன்னார். இது ஒன்று. ஏன்னா இறப்புக்கு அப்புறம் வாழ்வு இருக்கிறதா இல்லையா, இதெல்லாம் யார் பார்த்தாங்க என்னன்னு கேட்குறாங்களே, அதற்காக நான் சொல்கிறேன். ஆரணியிலே கார்த்திகை பஸ் ஓனர், கார்த்திகை பஸ் நிறைய ப்ரைவேட் இதில் ஆரணியில் பெரியப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் எல்லா திருப்பணிக்கும் உதவி செய்வார். கார்த்திகேயன் பஸ் ஓனர் இப்போவும் இருக்கிறாங்க ஆரணியில். அவர் பெரியவர், அவர் பேர், அவருக்கு கார் ஓட்டுற பேர் ஆறுமுகம், எல்லாம் முருகன் பேராக இருக்கும் அவங்களுக்கு. அவர் பெரியவர் மறைஞ்சிட்டார். அதில் போய் பேச போகிறார் வாரியார் சாமி அந்த நினைவுனால. ஏன்னா 3 தலைமுறையாக வாரியாரோட தொடர்பு. அவர் பேச போனார். அப்போ அவங்க அப்பா மறைஞ்ச உடனே அப்பாவை ஆவியை அழித்து பேசுகிறாங்க. சாமி இந்த மாதிரி நாங்கள் ஐயாவை கூப்பிட்டு பேசினோம், ஐயா இது மாதிரிலாம் சொன்னாருன்னார். என்னன்னாரு, நாங்கள் எல்லாம் வடை பாயசெல்லாம் படைச்சிட்டோம், அந்த ஆத்மாவை அழித்து பேசும்போது
வடையில் உப்பே இல்லையே. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வடையில் உப்பு இல்லை. அடுத்த நாள் மருமகளே எல்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த முறை எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சுட்டு அந்த அடுத்த மாதம் அந்த திதியில் செஞ்சுட்டு திரும்ப ஆவி ஆயிடுச்சு கேட்குறாங்க. அப்பா இந்த முறை எல்லாம் நல்லா பண்ணவே திருப்தியாக இருக்குது. இல்லைப்பா, எனக்கு எதுவுமே ஆச்சாரமாக செய்யணும், நீங்கள் ஆச்சார குறைவாக செஞ்சு விட்டீங்க. இல்லையே, எல்லாம் மருமகள்லாம் இல்லை இல்லை, அந்த வடைக்கு அரைச்சா பாரு அந்த வேலைக்காரி 3 நாளாக குளிக்கல. அவள் அனாச்சாரம் பிடிச்சது செஞ்சால் நான் எப்படிப்பா சாப்பிடுவேன். அப்புறமா அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ மாமாங்க நான் 3 நாளாக குளிக்கலைங்கிற அவள். அப்போ இதனால் என்ன தெரிகிறதுனா, காற்றோடு போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. இறந்தவர்களோடு வாழும் முறை பேசும் முறை என்பதெல்லாம் அப்பொழுது பெரியவர்கள் இருந்தார்கள். இப்பொழுதும் அதே மாதிரி என்னுடைய வாரியார் சாமியோடைய அண்ணா, அவங்க மதுசூதன சிவம் மறைஞான சிவம்னு பேர். அவருடைய பெண் சுரும்பார் குழலின்னு பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா மறைஞ்ச உடனே அப்பாவை அழைச்சி பேசுகிறாங்க. அவர் வாரியார் சுவாமி இருக்கும்போதே அவங்க மனைவி தவறுனதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டார். பெண்ணை வாரியார் கையில் ஒப்படைச்சுட்டு அவர் சன்னியாசம் வாங்கிட்டார். வீட்டிலேருந்து எந்த இதுக்கும் கலந்துக்காமல். அவர் பழனி ஆண்டவரை வச்சு உபாசனை பூஜை பண்ணுவார். பழனி ஆண்டவர் இவ்வளோண்டு இருப்பார். எவ்வளோ பூ கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக அர்ச்சனை. அவருக்கு மலர்னால அர்ச்சிப்பது ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆசிரமத்தில் சுற்றி மல்லிகைப்பூ வச்சுருப்பார். மல்லிகைப்பூ வச்சு சுவாமிக்கு தினம் தன் கையால் பறித்து போடுவார். அவர் என்ன பண்ணாங்க, இந்த அம்மா மறைஞ்ச உடனே தன் அப்பா ஆவியை அழைச்சி அப்பாவோட பேசணும்னு ஆசை. வாரியார் சாமி செஞ்ச வயலூர் திருப்பணி, வள்ளிமலை திருப்பணி எல்லாத்துக்கும் அவங்க உதவியாக இருந்தவங்க. இந்த ஆலமரத்தில் விழுது போல் இந்த குடும்பத்தை தாங்கியவர். ஆகையினால அவர் அழைச்சி பேசணும்னு அவங்க அப்பா அந்த ஆவி மகள்கிட்ட சொல்ல, அம்மா என்னை தொடர்ந்து அழைக்காத, நான் மேல்நிலையில் சுகமாக இருக்கிறேன், அங்கே நிறைய எனக்கு மலர் கிடைக்குது, நான் சுவாமியை பூஜை பண்ணின்னு இருந்தேன், நீ என்னை அழைப்பதினாலே என்னுடைய நிலை இங்கே குறைகிறது. அவர் சொன்ன வார்த்தை. அவர் எப்பயுமே தினமும் பூஜை பண்ணி இப்போ சாமிக்கு பூ போட்டு பூஜை பண்ணுறவர். என்னை இனிமே அழைக்காதம்மா, என்னுடைய நிலை குறைகிறது. ஆகையினால அதுக்கப்புறம் அந்த அம்மா அப்பாவை அழைச்சி பேசுறது. ஏன்னா இது இந்த உண்மை. அதே மாதிரி என்னுடைய இன்னொரு ரிலேட்டிவ் தானே, என்னுடைய மைத்துனர் வெளிநாட்டிலேருந்து வரும்போது அவள் மறைந்து போகும்போது இல்லை, அவங்க பாட்டியை பார்க்கும்போது என் குழந்தை பார்த்தாங்கிறத சொல்கிறாங்க அந்த ஆவியில். ஆகையினாலே இறப்புக்கு பிற்பாடும் வாழ்வு உண்டு. ஆகையினாலே இந்த சந்தேகம் பட வேண்டாம். நிறைய இதில் பெரியவங்களுக்கெல்லாம் அந்த ஞானிகள் எல்லாம் முற்றும் உணர்ந்தவர்கள். இந்த கருட புராணம் இதை பற்றி விரிவாக சொல்லுகிறது. இறப்புக்கு அப்புறம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும், நரகலோகம் எப்படி இருக்கும், எல்லாமே சொல்வார். எனக்கு வாரியார் சுவாமியினுடைய அந்த அறிவு நுட்பங்களில் பலது நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் கேட்டார், எப்படி இங்கே கல்லை கடவுள்னு சொல்கிறீங்க? கல் தானே அது. சாமி சொல்லுவாங்க, நான் கடவுள் கல் தான், ஆனால் வேத மந்திரத்தினால சத்தியமாக மாற்றுறாங்களாம். வாரியார் சாமியுடைய அந்த மதி நுட்பத்துக்கு சொல்கிறேன். இது பேப்பர் தானே. இது நம்ம என்ன சொல்லுவோம், இதை கரன்சின்னு சொல்லுவோம். இது பாருங்கள், இது பேப்பர் தான். இதெல்லாம் பேப்பர் தானே. இந்த பேப்பரை கொடுத்தா பஸ்ஸில் டிக்கெட் கொடுப்பான், இந்த பேப்பருக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுப்பான். கரன்சி நாசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வெள்ளை பேப்பர், உள்ளே போயிட்டு வந்த உடனே இது கரன்சியாக மாறுது. இதை யாராவது பேப்பர்னு சொல்லுவானே, இதுக்கு டிக்கெட்டு கொடுப்பானே. வாரியார் சாமியோட நுட்பம். பேப்பர் கரன்சி ஆன உடனே அதற்கு மதிப்பு வருவது போல். ஒன்றும் இல்லாத ஆள் நம்ம ஓட்டு போட்டு உடனே அவர் முதலமைச்சராகிறாரு. ஒன்றும் பெரிய படிப்பு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நம்ம ஓட்டு போட்ட உடனே. அதுபோல் வேத மந்திரத்தினாலே, வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாறு. மந்திரம் அதார். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வாரியார் சொல்கிறார், தஞ்சாவூரில் பெரிய மிராசுதார், 800 ஏக்கர் நஞ்சை, 400 ஏக்கர் புஞ்சை, பள்ளிக்கூடம், அரிசியால், சினிமா தியேட்டர், ஊரில் பாதி அவருக்கு தான் சொத்து. அவருக்கு ஒரே பையன். அவருக்கு பல பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், காலேஜ் எல்லாம் வச்சுருக்கிறார். இந்த பையனுக்கு என்ன சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டரை கூப்பிட்டு, என் பையன் படிக்கணும் இல்லை, 20 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, அவன் வெயிலில் அலைய வேண்டாம், நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கணும். அவங்க அப்பா தான் கல்லூரி, அவங்களுக்கு தானே சரி வரட்டும், குழந்தைய சேர்த்துக்கிறாங்க. இந்த பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். அந்த பையனுக்கு என்ன 10 வயசு 12 வயசு. அவன் பள்ளிக்கூடத்துக்கு நோட் புக்கெலாம் எடுத்துன்னு போகிறதில்ல. சாப்பிட்றதுக்கு மிக்சரு, பக்கோடா, ஜூஸு எல்லாம் லைனாக வச்சுருப்பான். இதை கொஞ்சம் முறுக்கு சாப்பிடுவான், கொஞ்சம் ஜூஸ் குடிச்சுப்பான். இந்த அரைக்கிறவங்க தண்ணி ஊற்றி அரைப்பாங்க மாவில், அது மாதிரி சாப்பிட்ணும், ஜீரணமாகறதுக்கு இப்படி சாப்பிடணும். எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த பள்ளிக்கூடத்துக்கு சில நேரத்தில் இன்ஸ்பெக்டர்னு வெளியூர்லேருந்து வருவாங்க, இந்த பள்ளிக்கூடத்தை சோதனை செய்யணும்னு. அது மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். இந்த பையனை முன்னாடி உட்கார வச்சு அவங்க கேள்வி கேட்கணும், இவனை பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க.
யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பின்னாடி உட்காந்துட்டா தெரியாதுன்ட்டு. அவர் என்ன பண்ணார், இவன் தான் எல்லாரை விட சாப்பிட்டு நல்லா மோர் குழம்பு தாள் மாதிரி தலான்னு இருந்தோடனே அவனை தான் கூப்பிட்டார். தம்பியே எழுந்துருனார். வாத்தியாருக்கு சத்த நாடியும் முடிக்கிடுச்சு. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு சாப்பிட்றத தவிர வேறு ஒன்றுறார். அவனை கூப்பிட்டு, தம்பி உன் பேர் என்னன்னார். சார் வீட்டில் வச்ச பேரா ஊரில் கூப்பிட்ற பேரா சார்? ஏன்பா ஊரில் வச்ச பேர் என்ன, வீட்டில் எனக்கு வெங்கடாச்சலம்னு பேர், ஊரில் என்ன மங்கின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி சொல்லாதரா, வெங்கடாச்சலம் படின்னார். படி வீட்டில் இருக்குது சார். இவர் புஸ்தகத்தை எடுத்து படினா படி அளக்கிற படி வீட்டில் இருக்குதான். ஆரஞ்சு எவ்வளோ சார்? ஆரஞ்சு பழம் சார். அவன் ஆரஞ்சு பெருக்கல் கேட்குறாரு. இவனுக்கு சாப்பிட்றத தவிர வேறு ஒன்றும் தெரியாது. என்னடா எதுவுமே தெரியலேன்னு அரஞ்சைய விரும்புன்னு போட்டில் எழுதினார். இவன் திருன்னு முழிக்கிறான். சரின்னு படம்னு எழுதினார். சின்ன வார்த்தையாக எழுதலா தெரியுதான்னு தெரியல. பாவையும் அழிச்சுட்டாரு, இம்மையும் அழிச்சுட்டார். நடுவில் இப்போ டாங்கிற எழுத்து இருக்குது. வெங்கடாச்சலம் இது என்ன தெரியுதா? நல்லா தெரியுது சார். என்ன கோடு? டாவை கோடுங்கிறான். பக்கத்தில் இருக்கிற பையனை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்டால் டாங்கிறான். கோடும் அதுதான், டாவும் அதுதான். கல்லாதவன் கோடு என்று பார்க்கிறான், கற்றவன் அதை டா என்று பார்க்கிறான். அதுபோல கல்லாதவர்கள் கோயிலில் இருக்கிறத கல்லுன்னு பார்க்குறான், கற்றவர்கள் கடவுள்னு பார்க்குறான். வாரியார் சாமி போல இது சொல்றதுக்கு இனி ஆள் கிடையாது. கல்லும் அதுதான், கடவுளும் அதுதான். அதை நான் ஒரு தொலைக்காட்சியில் பக்தி திருவிழாவில் நான் பேசும்போது இது சொன்னேன். நாங்கள்லாம் பெருமாளுக்கு மாலை போட்டால் பகுத்தறிவு இல்லைன்றான். இவங்க தலைவர்கள்லாம் மாலை போடுறாங்க, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சமாதியிலெல்லாம் மோர் குழம்பு படைக்கிறாங்க, பேப்பர்லாம் வைக்கிறாங்களா. நாங்கள் பண்ணால் பகுத்தறிவு இல்லைங்கிறேன், இவங்க பண்ணட்டும் பகுத்தறிவு. இதை பேசினா கட் பண்ணிவிட்டோம், எடிட் பண்ணி போட்டோம். ஏன்னா அவங்க கவர்மெண்ட் நடக்குது, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ன்ட்டு. நான் மேடையில் பேசும்போது எல்லாரும் கைதட்டி எல்லாம் பண்ணாங்க, ஆனால் அதை எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுவிட்டாங்க. ஆகையினாலே நம்முடைய சனாதன தர்மம் என்பது என்றைக்கும் உள்ளது. தெய்வத்தை வணங்கலைன்னா என்ன இந்த புண்ணியம்? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரு. வள்ளுவர் சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. ஆகையினாலே அந்த அன்பருக்கு நான் சொல்லிக்கொள்வது தான், எல்லாமே நமக்கு பெரியவர்கள் சொன்னது, ஞானிகள் சொன்னது, தேவாரம், திருமுறைகள், திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வதற்கான ஆதாரம். இந்த தமிழ் வாழ்வது என்றனாலே தேவாரம், திருமுறைகள்னாலும் திருவாசகத்தினாலும் தமிழ் வாழ்கிறது. இதையெல்லாம் அன்பர்கள் மறக்கக்கூடாது. கல்லும் அதுதான், கடவுளும் அதுதான். யாரோ ஒரு மூன்றாவது பெண்ணு தான் தாலி கட்டிட்டா நம்ம மனைவி ஆயிடுறோம். ஒரு தாலி கட்ட ஒரு சின்ன விஷயம். ஒரு அம்மா நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், இன்னும் தாலியை கட்டி விட்டேன். இது என்ன பெரிய இது? நான் அப்போ 10,000 பேர் முன்னாடி போட்டதை கோடிக்கணக்காக பார்க்கல. இன்னிலேருந்து நான் தாலியை கட்டி போட்டுடுறேன், மதிக்கிறது இல்லைன்னார். அம்மா நீங்கள் மதிக்கிறது மதிக்காது உங்கள் விருப்பம், யார் யாருக்கும் இது. அதாவது இப்போ ஜீன்ஸு இதெல்லாம் போட்டால் தாலி மேட்ச் ஆகாதான். எல்லாரும் டேக் போட்டுக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு டேக் போகிறதுக்கு வருத்தப்படுறதில்லை. கம்பல்சரியாக போடலன்னா ஆஃபீஸில் சேர்க்க மாட்டாங்க. நான் அதுக்கு என்ன ஒரே ஒரு கருத்து என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய ஆகஸ்ட் 15 ரிபப்ளிக் டே எல்லாம் கொடி ஏற்றுறாங்க. அந்த ரெட் ஃபோர்ட்டில் கொடி ஏற்றுறாங்க. அது இரும்பு கம்பம், கயிறு தான், துணி தான். ஆனால் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்க, எல்லாரும் அதை கும்பிடுறாங்க. என்ன காரணம்? நம்முடைய நாட்டினுடைய குறியீடாக பக்தி வச்சிருக்கிறோம். அதை வெறும் கயிறு தான், இரும்பு தூண் தானே, இரும்பு தூண் தான். இது தாலி என்பது நம்முடைய இந்து இல்லற தர்மத்திற்கான அடையாளம். அதை நீ கேவலமாக பேசுறதுல என்ன இருக்குது? அது நூல் தான், கயிறு தான், தூக்கி போடுறதுன்னா ஓட்டலாம். அதற்கான ஒரு மதிப்பு உண்டு. நம்மளுடைய வேத சாஸ்திரத்திலே எல்லாமே அர்த்தமுள்ள இந்து மதம் என்று கண்ணதாசன் பல விதமாக இருக்கு. அதில் தாலியை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் நம்முடைய சனாதன தர்மங்களை பின்பற்ற வேண்டும். தூக்கி எறிகிறது ஒரு நிமிஷம் தூக்கி எறிஞ்சு விடலாம், அது யார்? அதனால் அதோட மதிப்பு தெரிஞ்சுக்கணும். ஆகையினாலே நம்முடைய இந்து தர்மம், இந்து என்ற சொல்லுக்கு பலர் பலவிதமாக சொல்கிறாங்க. ஹீ என்றால் இம்சை, தூ என்றால் துக்கிக்கிறவன். பிறர் இம்சையை கண்டு யார் துக்கிக்கிறானோ அவனெல்லாம் இந்து. தவறுதான் சொல்கிறாங்க. இந்துன்னா எதையோ சொல்கிறாங்க. வாரியார் ஹீனா இம்சை, தூனா துக்கிக்கிறவன். மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து துக்கிக்கிறவன்லாம் இந்துன்னார். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஆகையினாலே நாம் இப்படி இந்த சனாதன தர்மத்திலே பிறந்ததற்கு எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம். உலகத்தில் எங்கே வேணாலும் பிறக்கலாம், மனித பிறவி கிடைக்கிறது கஷ்டம்.
எத்தனை கண்டங்கள் இருந்தாலும் ஆசியா கண்டத்திலே பிறப்பது ரொம்ப கஷ்டம். ஆசியா கண்டத்திலே இருந்தாலும் பாரத கண்டத்திலே பிறப்பதற்கு அதை விட புண்ணியம் செய்திருக்கணும். பாரத கண்டத்திலே பிறந்தாலும் வடநாட்டிலே பிறக்காமல் தென்னாட்டிலே பிறப்பதற்கு இன்னும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். தென்னாட்டிலே பிறந்தாலும் தமிழ் கூறும் நல்லுலகத்திலே பிறப்பதற்கு பல கோடி ஜென்மா. தமிழ் கூறும் உலகத்திலே பிறந்து சைவனாக இருப்பதற்கு அது சிவஞான சித்தியார் சொல்றார், எத்தனையோ காலம் புண்ணியம் பண்ணி இந்த பெரும் பிறவி கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே இந்த பிறவி பிணியை போக்க வேண்டும் என்று நம்முடைய சக்தி விகடன் பல நல்ல அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் மிகச்சிறியவன், நல்ல சிவாச்சாரியார்கள், நல்ல சொற்பொழிவாளர்கள் பலரை அழைத்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறார்கள். அவர்கள் தொண்டு வாழ்க வளர்க என்று சொல்லி இன்னும் இதுபோல நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், மக்களெல்லாம் நல பெற வேண்டும் என்று இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க, வளம் பல சூழ்க. நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரி நான் தொடங்குறதோட சரி, மற்றதெல்லாம் ஐயா குறுக்கே போகிறது கிடையாது. ஏன்னா அது ஒரு ஃப்ளோ. பார்த்திங்கன்னா வாரியார் சுவாமிகள் பேசுகிற மாதிரியே இருக்கும். வாரியார் சுவாமிகள் பேசும்போது யாராவது குறுக்க போய் பேசுகிறதுக்கு யாருக்காவது தைரியம் வருமா, இல்லைன்னா பேசணுன்ற ஒரு எண்ணமாவது வருமா? அப்படி இல்லை. அதனால் ரொம்ப அழகாக சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிற போது ஐயா கிட்ட கேட்டு நிச்சயமாக உங்களுக்கும் பதில் பெற்று தரேன். ஐயா நன்றி, வணக்கம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.